இந்த பழைய பேருந்து நிலையமானது ஈரடுக்கு பேருந்து நிலையமாக தரம் உயர்த்தப்பட்டது. இது மட்டுமல்லாமல் வணிக நோக்கத்திற்காக இந்த பேருந்து நிலையத்திற்குள்ளேயே 50க்கும் மேற்பட்ட கடைகள், அதாவது முதல் தளத்தில் 50 கடைகளும் இரண்டாம் தளத்தில் 50 கடைகளும் என கட்டப்பட்டது. ஆனால் இதுவரை அந்த கடைகள் அனைத்துமே பூட்டியே இருக்கின்றன. குறிப்பாக சேலம் மாநகராட்சியை பொறுத்தவரை இந்த கடைகளை எதையுமே இதுவரை ஒப்பந்தம் விடாமல் இருப்பதால் இந்த பகுதியானது தற்போது இப்ப சமூக விரோதிகள் கூடாரமாக மாறி இருக்கிறது. குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதியானது சேலம் பழைய பேருந்து நிலையத்தின் முதல் தளமாகும். இந்த முதல் தளத்தில் தினசரி ஏராளமான பொதுமக்கள் மற்றும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் என இந்த பகுதிக்கு வந்து செல்கிறார்கள். இருந்தபோதும் இங்கு இருக்கக்கூடிய பகுதிகளில் சிலர் இந்த பகுதியை சட்டவிரோதமாக பயன்படுத்துகிறார்கள். குறிப்பாக கஞ்சா புகைப்பதும் கஞ்சா விற்பனை செய்வதற்கு, அது மட்டுமல்லாமல் இதையும் தாண்டி பாலியல் தொழில் செய்வதற்காக இடமாக இது மாறி இருக்கிறது. நாம் இருக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு சட்டங்களை திறந்து பார்த்தோம் என்றால் உள்ளே வந்து ஒரு படுக்கை போல அமைக்கப்பட்டு இந்த பகுதியில் இரவு பகல் பாராமல் கஞ்சா விற்பனை மற்றும் மது விற்பனை என ஏராளமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இது மட்டுமல்லாமல் இந்த பேருந்து நிலையத்துக்கு வரக்கூடிய காதலர்கள் தனிமையில் இருப்பதும், அதே போல இங்க இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இது விபச்சாரம் செய்யக்கூடிய பெண்களை அழைத்து வந்து இதை வந்து ஒரு அறையாக பயன்படுத்துவதும் பெரும் அதிர்ச்சியாக ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக இந்த பகுதியில் அனைத்துமே ஒரு அசுத்தமான காணப்பட்டு வருகின்றன. இது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு அறையிலும் பயன்படுத்தப்பட்ட ஆணுரைகள் மற்றும் பெண்ணின் உள்ளாடைகள் என பல்வேறு சட்டவிரோத பொருட்களும் இங்கே கிடைக்கின்றன. இது மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் எந்த ஒரு காவலரும் இதுவரை ஆய்வு செய்யவில்லை. குறிப்பாக நாம் இந்த பகுதிக்கு செய்தி சேகரிப்பு வந்ததை தெரிந்து கொண்ட சேலம் நகர காவலத்தை சேர்ந்த காவலர்கள் உடனடியாக அங்கிருந்து தொடர்ந்திருந்த சட்டங்களை அனைத்தையும் மூடிவிட்டு இங்கு தப்பிச் சென்றிருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் இன்று காலை நாம் இந்த பகுதிக்கு வந்து கள ஆய்வு மேற்கொள்ளும் போது பள்ளி மாணவர்கள் வந்து கஞ்சா புகைத்துக் கொண்டிருந்தனர். அவர்களையும் பிடித்து தற்போது போலீசாரோடு ஒப்படைத்தோம். ஆனால் போலீசார் வந்து எந்த நடவடிக்கை எடுக்காமல் அவர்களை வந்து அங்கு தப்ப வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த கஞ்சா விற்பனை செய்த நபர் யார், அவர்களுக்கு எங்கிருந்து கஞ்சா கிடைத்தது என்ற கோணத்தில் கூட அவர் விசாரணை செய்யப்படவில்லை. உடனடியாக அந்த 3 சிறுவர்களையுமே தற்போது சேலம் போலீசார் வந்து விடுதலை செய்திருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் பல முறை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கடை உரிமையாளர்கள் மற்றும் தரைத்தளத்தில் அமைந்திருக்கக்கூடிய கடை உரிமையாளர்கள் பல முறை சேலம் நகர காவல் நிலையத்திற்கு இது போன்ற சட்டவிரோத செயல்கள் இங்கு நடக்கிறது, நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல முறை புகார் மனு கொடுத்தும் இதுவரை இந்த பகுதியில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அவர்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. குறிப்பாக அந்த கடையைச் சேர்ந்த நபர்கள் வந்து கூறும்போது பகல் வேளையில், அதாவது காலை 6 மணி முதல் 8 மணி வரை பள்ளி சிறுமிகளை வந்து இந்த பகுதிக்கு அழைத்து வருவதாகவும், அது மட்டுமல்லாமல் இளம் பெண்களை வந்து அழைத்து வந்து அத்துமீறுதல் நடப்பதாகவும் அவர் வந்து குற்றச்சாட்டுகிறார். குறிப்பாக இந்த பேருந்து நிலையத்தில் 100க்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கேமராக்களும் வந்து பொருத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த கண்காணிப்பு கேமராக்கள் அனைத்துமே உடைந்து சேதமடைந்தே காணப்பட்டிருக்கின்றன. இது குறித்து மாநகராட்சிக்கும் அந்த கடை உரிமையாளர்கள் பலமுறை மனு அனுப்பியிருக்கிறார்கள். ஆனால் அந்த மனு மீது இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என தொடர்ந்து குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார்கள். நேற்று முதலே நாம் இந்த பகுதியிலிருந்து என்ன நடக்கிறது என்பதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சுமார் 50க்கும் மேற்பட்ட நபர்கள் அந்த பூட்டிருக்கக்கூடிய கடைக்குள் சென்று கஞ்சா புகைப்பது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். இவர்களுக்கு கஞ்சா எங்கிருந்து வருகிறது, அதை எப்படி வாங்குகிறார்கள் எனத்தும் போலீசாருக்கு தெரிந்து நடக்கிறதா என்ற கோணத்திலும் நமக்கு சந்தேகம் எழுந்திருக்கிறது. ஏனென்றால் முதலில் இங்கு இருக்கக்கூடிய கடைகள் அனைத்தும் ஒப்பந்தம் விட வேண்டும். ஒப்பந்தம் விட்ட பின்னரே இந்த பகுதியில் வந்து ஒரு சுத்தமான இடமாக காணப்படும். ஏனென்றால் இந்த பகுதிக்கு வரக்கூடிய சிறுவர்களாக இருக்கட்டும், மாணவர்களாக இருக்கட்டும், அனைவரும் இதை வந்து சமூக விரோத செயல்களுக்கே பயன்படுத்துகிறார்கள். நாம் கண்ணாலே பார்க்க முடியும். அதாவது பல கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த கட்டிடத்தை வந்து தற்போது பாழடைந்து காணப்படுகிறது. இன்னும் திறப்பு விழா கண்டும் கூட பல ஆண்டுகள் ஆகிறது. ஆனால் இதுவரை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கடைகள் எதுவுமே ஒப்பந்தம் விடப்படவில்லை. எனவே தமிழக அரசு உடனடியாக இது ஒப்பந்தம் விட்டு மாநகராட்சிக்கு வருவாய் ஈட்டும் விதமாக பயன்படுத்த வேண்டும். இல்லையெனில் இதுக்கு உரிய பாதுகாப்பு போடப்பட வேண்டும். இது மட்டுமல்லாமல் இந்த கடைகள் இருக்கக்கூடிய கண்ணாடிகள் அனைத்தும் தற்போது உடைந்தே காணப்படுகிறது. அங்கு இரவு மற்றும் பகல் நிலையில் வரக்கூடிய சமூக விரோதிகள் அங்கு இருக்கக்கூடிய உபகரணங்களை உடைப்பதுடன் அது மட்டுமல்லாமல் உள்ளே சென்று உள்ளே இருக்கக்கூடிய லைட் மற்றும் சுவிட்ச் பாக்ஸ்களை உடைத்து செல்கிறார்கள். எனவே அரசாங்கத்துக்கு இது போன்ற வருவாய் இழப்பு ஏற்படுத்தும் நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்திருக்கிறது.